கோவத்தை அடக்கி வைக்கிறதும் தப்பு, அடுத்தவங்க மேலே காட்டுறதும் தப்பு. பொதுவாக நம்ம எல்லாம் கோவம் வந்தால் அடுத்தவங்க மேலே காட்டுவோம். ஆனால் இந்த சமூகம் என்ன சொல்லுன்னா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே தப்பு தான். இப்போ கோவம் நம்ம அடுத்தவங்க மேலே வெளிப்படுத்தணும்னா அது ஒரு செயின் மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அடுத்தவங்க மேலே கோவத்தை காட்டினா அவங்க பதிலுக்கு அதை விட அதிகமான கோவத்தை நம்ம மேலே காட்டுவாங்க. இல்லை நம்மளை விட பலவீனமானவங்களா இருந்தால் அந்த கோவத்தை அவங்களே அடக்கி வச்சுப்பாங்க. அப்போது ரெண்டுமே நம்மளுக்கு டேஞ்சர் தான். அப்போது இப்போ நம்மளுக்கு வாமிட் வர மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாத்ரூம்லேயோ இல்லை ஓரமான இடத்துலையோ போய் நம்ம வாமிட் எடுத்துட்டா நம்ம உடம்பு ரிலாக்ஸ் ஆகிடும். அதுபோல தான் கோவம்ன்றதும் மென்டல் வாமிட் மாதிரி. அப்போது நம்ம அதை அடுத்தவங்க மேலே வெளிப்படுத்தவும் முடியாது, நம்ம அதை அடக்கி வச்சுக்கிட்டாலையும் ஆபத்து. அப்போ கோவம் வந்தால் என்னதான் செய்யணும் அப்படின்னா உதாரணமாக பாருங்க. இப்போ நம்மளுக்கு கோவம் வந்தால் வீட்டை சுற்றி 7 ரவுண்டு வேகமாக ஓடிட்டு அமைதியாக மரத்தடியில் உக்காந்து பாருங்க. அந்த கோவம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அப்போ நீங்கள் அந்த கோவத்தை அடக்கவும் இல்லை, கட்டுப்படுத்தவும் இல்லை, அடுத்தவங்க மேலேயும் காட்டலை, ஆனால் அந்த கோவம் இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கியமான வழியில் உங்கள் கோவத்தை இல்லாமல் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 80% நோய்கள் நம்ம எமோஷன்ஸை அடக்கி வைக்கிறதுனால தான் வருதான். அதே போல் ஹார்ட் ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் நம்ம கோவத்தை அடக்கி வைக்கிறதுனால தானா.